மேத்தமேட்டிக்ஸ் சேனல். நம்ம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம்னாப்பா, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் ஆங்கில பாடத்த பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆங்கில பாடத்தினுடைய விடைத்தாள். ஒரிஜினல் ஷீட்டுப்பா. இது இப்படி தான் இருக்கும். பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் மார்க்கு 87 மார்க் வாங்கியிருக்காங்க. 90 மார்க்ஸுக்கு. ஸோ அதில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக இருக்கும்ப்பா. அதில் ஒரு பார்ட் வந்து கொஸ்டின் வைஸ் டோட்டல் மார்க்கும், பேஜ் வைஸ் டோட்டல் மார்க்கும் இருக்கும்ப்பா. ஸோ இது ரெண்டும் டேலி ஆகணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு நம்ம ரீவேல்யூவேஷன் பண்ணும்போது இதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 1 மார்க் அட்டன் பண்ணியிருக்காங்க. 18 கொஷின் 18 மார்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பேலன்ஸ் 2 மார்க் எழுதியிருக்காங்க. அடுத்தது 5 மார்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ் தான் எழுதியிருக்காங்க. கொஞ்சம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இது எதனால் மார்க் குறைச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் 4 மார்க்ஸ் தான். அதான் கொஞ்சம் இன்னும் ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் மார்க் ஃபுல் மார்க் விழும். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். அடுத்தது கொஷின் நம்பர் 46. அதுக்கு ஃபுல் மார்க் 5 மார்க் வாங்கியிருக்கேன். சம்மரி ரைட்டிங் அதுக்கும் 5 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா எகைன் 1 மார்க் போகுது. 4 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பாருங்கள். கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தால் ஃபுல் மார்க் கிடைக்கும். லெட்டர் ரைட்டிங் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். அடுத்த கொஷினு எழுதிட்டு கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இது மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா என்னால் அடிக்கப்பட்டதும் கண்டிப்பாக எழுதணும். அடுத்த பார்ட்டு 2 மார்க் பார்ட்டு. அதில் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் 2 மார்க் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. 3 மார்க்கு. ஸோ 3 மார்க்லேயும் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 30 கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னால் அடிக்கப்பட்டதுன்னு கண்டிப்பாக எழுதணும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எல்லாத்துலேயும் 3 மார்க் ஃபுல்லாகவே வாங்கியாச்சு. ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு 3 மார்க்ஸ் முன்னாடியே போயிடுச்சு. 87 மார்க் கண்டிப்பாக வந்துடுச்சு. ஸோ திரும்ப 5 மார்க்ஸ் ஒரு கொஷின் விட்டுருந்தாங்கள்ல, அது திரும்ப எழுதியிருக்காங்க. அதேமாரி 2 மார்க்ஸும் திரும்ப ரைட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சிடுச்சுப்பா. இதுக்கப்புறம் நான் எழுதாத பேஜஸ்லாம் நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணிவிடுங்க. ஓகேப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see the next video.